அப்பாவை காணான்னு கதை சொல்லி நக்கலடித்து உங்கள் மாண்பை நீங்கள் குறைத்து கொண்டீர்கள். மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களே, அதைதான் ஆசிரியர் சுட்டி காட்டியிருக்கிறார். யாகாவாராயினும் நான் காக்க. இன்றைக்கு ஆட்சி இருக்கும், நாளைக்கு போகும். மக்கள் மனங்களில் நிற்கணும்ல. முதலமைச்சராக இருந்த தளபதி ஸ்டாலின் சொல்றாரு, எங்கெங்கயோ நீ போய் தேடாதீங்கப்பா, ஏன்பா அப்பாவை காணான்னு தேடுறீங்க? மக்கள் மனங்களில் அப்பாவாக இந்த ஸ்டாலின் நிறைந்திருக்கிறேன். உங்களுடைய மாண்பு என்ற ஒன்றை குறைத்து கொண்டு ஒருவரை நோக்கி நீங்கள் தாழ்த்தி பேச முயற்சி பண்றீங்கல்ல, இது அவருன்னு இல்லை, யார் ஒருவராக நானா இருந்தாலுமே ஒருவரை தாழ்த்தி பேசக்கூடிய நேரத்தில் முதல்ல நம்ம தாழ்ந்து போயிடுறோம். ஒருத்தவங்களை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறதுக்கு முதல் நொடியே நாம் அசிங்கப்படுவதற்கு தயாராகி விட்டோம்னு அர்த்தம். ஏன் அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு நீங்க ஒரு சொல்ல அப்படியே போற போக்குல சொல்லிட்டீங்க. இளைஞர்கள் அந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் பலனடைந்தவர்கள், அவர் ஆட்சியால் பயனடைந்தவர்கள் தான் நாங்கள் இன்றைக்கு இந்த நலனை பெறுகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. சினிமா பாணியை விட்டுவிட்டு சினிமாவிலிருந்து வெளிவந்து ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக செயல்படுகிறீர்கள் அப்படின்றதை புரிந்து செயல்படுங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இது ஷூட்டிங் ஸ்பாட்டாகவே இருக்குமா, இல்ல சட்டமன்றமாக தான் நடைபெறுமா என்பதை பார்ப்போம்.